அனைவருக்கும் வணக்கம். இந்தியா ரஷ்யா தொடர்பான ஒரு முக்கியமான தகவலை இந்த ஒரு வீடியோவில் நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம பார்ப்போம். அதாவது ரஷ்யா பெலாரஸ் நடத்திய சாபட் 2025 என்னும் இராணுவ பயிற்சிக்கு இந்தியா 65 வீரர்களை அனுப்பியிருந்ததுங்க. இந்த சம்பவம் மேற்கத்திய நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அணு ஆயுத தாக்குதல் ஒத்திகைகள் அடங்கிய இந்த பயிற்சி நேட்டோ நாடுகள் அருகில் நடத்தப்பட்டதால் பதற்றம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். சாபட் 2025 அப்படின்றது ரஷ்யாவும் பெலாரஸும் சேர்ந்து நடத்திய போர் பயிற்சியாகும் நண்பர்களே. இந்த பயிற்சியில் இந்த இரண்டு நாடுகள் மட்டும் இல்லாமல் வங்கதேசம், நைஜர், ஈரான், தஜிகிஸ்தான் ஆகிய நாடுகளை சேர்ந்த வீரர்களும் பங்கேற்றிருக்காங்க. இந்தியா சார்பில் பார்த்தோம்னா 65 வீரர்கள் இதில் பங்கேற்றிருந்தனருங்க. ஸோ இப்படியான சூழலில் தான் சர்வதேச ஊடகங்களின் இராணுவ ஆய்வாளர்கள் இந்த பயிற்சி போலாந்திலிருந்து தொடங்கி ஐரோப்பாவின் பிற நாடுகளையும் அச்சுறுத்தும் நோக்கத்துடன் வடிவமைக்கப்பட்டதாக கருதுகின்றாங்க. ஆனால் நமது பங்களிப்பு நமக்கு ரஷ்யாவுக்கும் இடையேயான நீண்டகால உறவை மேலும் வலுப்படுத்துவதாக கருதப்படுதுங்க. எனினும் நமக்கு இப்போது வரை பல முக்கியமான இராணுவ ஆயுதங்களை ரஷ்யா தான் கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம மறுக்கவே முடியாது. அந்த அளவிற்கு நம்மளுடைய இராணுவ ரீதியாக குறிப்பாக இந்த ஆயுதங்கள் தொடர்பாக இந்தியாவிற்கும் ரஷ்யாவுக்கு இடையே நல்ல உறவு அப்படின்றது இருந்துக்கிட்டு இருக்கு. பாதுகாப்பு ரீதியாக நமக்கு ரஷ்யா பல்வேறு விதமான சப்போர்ட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்க நம்ம பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். எனவே ரஷ்யாவுடன் ஒத்துழைப்பை முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லியே தான் ஆகணும். இந்த ஒத்துழைப்புகள் இருந்தாலும் மறுபுறம் நேட்டோ இந்த விஷயத்தை கவலையுடன் அணுகிறதுங்க. அதாவது நேட்டோவின் கவலைகளை ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை தலைவர் காஜா கல்லாஸ் தனது கருத்தில் வெளிப்படுத்தியிருக்காரு. அதாவது இந்தியாவுடனான உறவு வர்த்தக ஒப்பந்தத்திற்கு அப்பாற்பட்டது, விதி அடிப்படையிலான சர்வதேச ஒழுங்கை பாதுகாப்பது, இராணுவ பயிற்சிகளில் பங்கேற்பது, எண்ணெய் கொள்முதல் இவை நமது ஒத்துழைப்பு தடைகளாக உள்ளன அப்படின்ற மாதிரி கூறியிருக்காரு. ரஷ்யா உக்ரைன் மீது போரை தொடங்கி 3 ஆண்டுகள் ஆகிட்டதுங்க. இந்த 3 ஆண்டுகளில் நடைபெற்ற முதல் ரஷ்ய பெலாரஸ் பயிற்சி இது அப்படின்றதுனால அமெரிக்கா தனது இராணுவ பிரதிநிதிகளை இந்த போர் பயிற்சியை கண்காணிக்க அனுப்பியிருக்கு. இந்த போர் பயிற்சியில் இந்தியாவின் பங்கேற்பு மேற்கத்திய நாடுகள் குறிப்பாக அமெரிக்காவுடனான உறவுகளை சிக்கலான நிலைக்கு தள்ளியுள்ளது அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும். ரஷ்யாவுடனான ஒத்துழைப்புக்கு எதிராக அமெரிக்கா இந்தியா மீது 50% அளவுக்கு வரி விதித்ததை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இருப்பினும் கூட இந்தியா அசைந்து கொடுக்கவில்லை. என்னதான் வரி இருந்தாலும் ஆசியாவில் சீனாவை சமாளிக்க ஒரு உறுதியான கூட்டாளி அமெரிக்காவுக்கு தேவை அப்படின்றது உலகம் அறிந்த ஒன்றுங்க. எனவே இந்தியாவை அமெரிக்கா விட்டு கொடுக்காது. இதை உறுதி செய்யும் வகையில் நேற்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் பிறந்த தினத்திற்கு தொலைபேசி மூலம் அழைத்து ட்ரம்ப் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்கார் நண்பர்களே. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. ஜெய்ஹிந்த்.